So hi all, என்னோட நேம் மயிலநாதன், R&D கோஆர்டினேட்டர் ஆஃப் வெட்ரி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள். அண்ட் இது வந்து ஒரு பேசிக் அனாலிசிஸ் ஆஃப் நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A மெயின்ஸ் அனாலிசிஸ். அண்ட் திஸ் அனாலிசிஸ் இஸ் மேட் பை R&D டீம் ஆஃப் வெட்ரி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள். ஹவு ஃபார் நம்மளோட கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, டிஎன்பிஎஸ்சியோட மெயின்ஸ் கொஸ்டினில் நம்மளோட கொஸ்டின்ஸ் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்ற ஒரு காமன் பேசிக் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப இன்டெப்த்தான அனாலிசிஸ் போல், எந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படிலாம் போல், வேறஸ் நம்மளோட கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்ற ஒரே ஆஸ்பெக்டில் தான் இந்த கொஸ்டினை இந்த செஷனை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ கெட்டிங் இன் டு த செஷன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லர் காலமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். செகண்டில் வந்து நம்மளோட கண்டென்ட் எந்தெந்த எடுத்துக்கிட்ட சோர்ஸ் மெட்டீரியல், டெஸ்ட் நம்பர், கொஸ்டின் நம்பர் எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அண்ட் தேர்ட் வந்து இது நம்மளோட கொஸ்டின்ஸ், ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். இந்த ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு ஹவு ஃபார் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் அவர் கொஸ்டின்ஸ், அதே நேரத்தில் இந்த டைனமிக் கொஸ்டின்ஸை எப்படிலாம் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், லைக் நம்மளோட கொஸ்டின்ஸை வச்சு எப்படி டைனமிக் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கலான்ற ஒரு பேசிக் அனாலிசிஸ் ஆஃப் இதுதான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் அபவுட் த இம்பேக்ட் ஆஃப் COVID-19 இன் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நல்ல ஒரு எலாபரேட் கண்டென்ட் வந்து டெஸ்ட் நம்பர் 21 and 22 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ விச் இஸ் வெரி சஃபிஷியன்ட் தட் இந்த கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் 12 மார்க்ஸ்க்கே நம்ம கொடுத்துருக்கணுன்றதுனால இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கணும். மீன் 6 out of 6 நம்ம வாங்கலாம். அண்ட் செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் த ஃபாலோயிங் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், வல்னரபிள் அண்ட் த்ரெட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயில்டு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில். அட் த சேம் டைம் IUCN கொஸ்டினும் நம்ம கேட்டிருக்கோம், அண்ட் ரெட் டேட்டா புக் கொஸ்டினும் கேட்டிருக்கோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 13 நம்ம இதோட எலாபரேட் கண்டென்ட் கொடுத்துட்டோம். இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த டேப்லர் காலம்க்கு அடுத்தது கீழே கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டிஃப்ரெண்ட் டேப்லர் காலமில் கொடுத்துருக்கோம். என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், வல்னரபிள், த்ரெட்டன்ட்மே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த சேலஞ்சஸ் அண்ட் பாட்டில்நெக்ஸ் ஃபேஸ்டு பை இந்தியன் எலக்ட்ரிசிட்டி செக்டர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து டைரெக்டாக கேட்கல, வேறஸ் நம்ம எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா, கோல் ஷார்ட்டேஜை வச்சு எலக்ட்ரிசிட்டி செக்டாரில் என்னென்ன இஷ்யூஸ், என்னென்ன சேலஞ்சஸ் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம். விச் இஸ் நத்திங் பட் இதை நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து கொஞ்சம் எலாபரேட்டிவாக திங்க் பண்ணி அதுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் கொடுத்து அப்ரோச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திஸ் கொஸ்டின் குட் ஹவ் பீன் ஈஸிலி அப்ரோச்டு. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான அப்ரோச். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், which are the coastal region of India are under threat due to rising in sea level. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இதை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், டிஸ்கஸ் அண்ட் ரைட் த ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் ஆசிட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சாலிக் ஆசிட் இந்த அசெண்டிங் ஆர்டர். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம அஃப்கோர்ஸ் இதை டைரெக்டாக கேட்கல, பட் ரேதர் நம்ம வந்து ஆசிட்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்கோம். அதே நேரத்தில் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், எலமெண்ட், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதுனால விச் குட் ஹவ் ஈஸிலி அப்ரோச் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ். ஸோ சிக்ஸ்த்து கொஸ்டின் பொறுத்த வரைக்கும், லிஸ்ட் அவுட் த ரோல் ஆஃப் FAO, WHO அண்ட் UNICEF டுவர்ட்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்து வந்திருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது வந்து நம்ம சிலபஸில் எந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. பட் இதை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் நாட் தேட் டிஃபிகல்ட். அடுத்து 7th கொஸ்டின், மென்ஷன் த ரிஸ்க் அசோசியேட்டட் வித் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆஃப் மைக்ரோப்ஸ் டு த என்விரான்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சஃபிஷியன்ட் கொஸ்டின்ஸே கேட்டாச்சு. லைக் எலிஜிபிலிட்டிலேயே நம்ம கேட்டிருக்கோம். ஈவன் நீங்கள் எலிஜிபிலிட்டி 1 and 2 அட்ரண்ட்டாக ஃபாலோ பண்ணி அதையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் 10 கேட்டிருக்கோம், டெஸ்ட் நம்பர் 13 கேட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படிலாம் கேட்டிருக்கோன்றது இதுதான் கொஸ்டின்ஸ். லைக் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு சீட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அதே நேரத்தில் டிஸ்கஸ் அபவுட் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் க்ராப்ஸு, அதே மாதிரி ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங், இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டிருக்கோம். விச் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் த ஃபாலோயிங். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நம்ம டைரெக்டாக கேட்கல, வேறஸ் நம்ம எப்படி கேட்டிருந்தோம் அப்படின்னா எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 50 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸில் கொடுத்துருந்தோம். விச் இஸ் நத்திங் பட் EVM இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ். அதை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி நம்ம பயோஜெட் ஃபியூயலை பொறுத்த வரைக்கும் இந்த பயோஜெட் ஃபியூயல் வந்து நம்ம டைரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணல, வேறு கிளாஸஸில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க.
9th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரைட் அபவுட் த ரோல் ஆஃப் ஃபாலோயிங். ரைட் அபவுட் த ரோல் ஆஃப் த ஃபாலோயிங். ஒன்று வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அண்ட் பி இஸ் மிஷன் சக்தி. ஸோ இந்த 2 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாகவே நம்ம கேட்டாச்சு. எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா IGCAR இதை கேட்டிருக்கோம், அண்ட் தென் காமினி ரியாக்டரை பற்றி கேட்டிருக்கோம் கொஸ்டினாவே, அண்ட் தென் மிஷன் சக்தின்ற ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதுக்கு கண்டென்ட்டும் நம்ம எலாபரேட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் A செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் 10th கொஸ்டின் மைக்ரோ லேப் லிமிடெட். இது வந்து அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. அண்ட் 11th கொஸ்டின் வாட் இஸ் த எய்ம் ஆஃப் டிஜிட்டல் ஈகோ சிஸ்டம் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் லைவ்லிஹுட் தி தேஷ் ஸ்டாக் போர்ட்டல். இது வந்து டேரெக்டாகவே நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் கொஸ்டினாகவும் கேட்டிருக்கோம். டெஸ்ட் நம்பர் 10ல் கொஸ்டின் நம்பர் 17. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 டிஸ்கஸ் இன் டீட்டெயில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியன் அக்ரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டோம். லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்கோம், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் கொடுக்கும், டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்ட் நம்பர் 5, டெஸ்ட் நம்பர் 10 அண்ட் 15 எல்லாத்துலேயுமே கேட்டிருக்கோம். நிறைய வேரியஸ் ஃபார்மில் அதை நம்ம கேட்டிருக்கோம். லைக் ஸ்மார்ட் ஃபார்மிங்கை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அண்ட் தென் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் செக்டர்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அண்ட் தென் அக்ரிப்ரனர்ஷிப் பற்றி கேட்டிருக்கோம். அண்ட் ஃபார்மிங் இனோவேஷன் ஆஃப் அப்படின்றத கேட்டிருக்கோம். அண்ட் தென் அப்ளிகேஷன் ஆஃப் ICT இன் அக்ரிகல்ச்சர் செக்டர் கேட்டிருக்கோம். ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டாரை பற்றி கேட்டிருக்கோம். ஸோ மோர் தென் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்மளோட கண்டென்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளும் மாடல் டெஸ்ட் உட்பட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 13 explain the various schemes for socio-economic developments of SC/ST communities in Tamil Nadu. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தோ இட் கேன் பி நம்ம டேரெக்டாக எந்த கொஸ்டினும் கேட்கல, ரதர் நம்மளோட கொஸ்டின்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பாருங்கள், do you think the government intervention to eradicate poverty achieved its objective? If not, suggest the holistic approach to uplift the condition of the socio-economically backward people in India, which means that SC/ST ஓட இது. ஸோ அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஹோலிஸ்டிக் மெஷர்ஸ். தோ இது வந்து சஜஷன், பட் நம்ம கவர்மெண்ட் மெஷர்ஸை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது ரிசர்வேஷன் டு அப்ஹோல்ட் த சோஷியல் ஜஸ்டிஸ், அதை பற்றி கேட்டிருக்கோம். அண்ட் தென் இப்போ எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா பிவிடிஜி கேட்டிருக்கோம். ஸோ பிவிடிஜியில் பார்த்தீங்கன்னா அதோட வாட் ஆர் த கவர்மெண்ட் மெஷர்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் டு அட்ரஸ் த இஷ்யூஸ் ஆஃப் ட்ரைப்ஸ், அதை பற்றி கேட்டிருக்கோம். அண்டு எஸ்சியோட இந்த கொஸ்டின் இந்த நீட்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். வேர்ஸ் இந்த ஸ்கீமில் வந்து SC/STஸ்க்கு ப்ரொவிஷன்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் லைக் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்டரண்ட்டாக எழுதியிருந்தோம்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். So question number 14 list out the important legislative measures initiated so far as well as the institutional structure established to tackle the menace of corruption in India. So இந்த corruption கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் n number of times நம்ம வந்து in terms of contentலையும் டீல் பண்ணிட்டோம், in terms of கொஸ்டின்ஸையும் நம்ம கேட்டிருக்கோம். அது either it is analytical question or direct question எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் இவங்க இப்போ TNPSCலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 times இந்த கரப்ஷன் கொஸ்டினை கேட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th கொஸ்டின் போகிறோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் த ரோல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இஸ் க்ரூஷியல். ஹவு ஃபார் த பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வேர் இன்கார்பரேட்டட் இன் த ரீசெண்ட் COVID-19 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எவாலுவேட் தேர் அவுட்கம்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸில் கேட்டோம், கண்டென்ட்டும் கொடுத்துட்டோம். அதே நேரத்தில் நம்ம இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அட் த லெவல் ஆஃப் சென்டர், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த பேசிக் ஐடியா இருந்தது அப்படின்னாக்க இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அடுத்து எக்ஸ்பிளைன் சிவில் சர்வீஸ் டே. இந்த கொஸ்டின் டைரெக்டாக கேட்கல, வேறஸ் நம்ம நிறைய டேஸ் கேட்டோம். சோஷியல் ஜஸ்டிஸ் கேட்டோம், ஈக்குவாலிட்டி டே கேட்டோம், டே ஆஃப் பெனவலன்ஸ் கேட்டோம். இது வந்து அதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. இது எங்கே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குதுன்னு தெரியல. பட் சர்டன்லி இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஷன் கர்மயோகின்ற அந்த கண்டென்ட்டில் நம்ம சிவில் சர்வீஸ் டே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை படிக்கும்போது நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டே வச்சு நம்ம அதில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். ஸோ 17th கொஸ்டின் வாட் ஆர் த சோஷியலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் லீட்ஸ் டு டொமஸ்டிக் வயலன்ஸ். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸில் காசஸ் கேட்டாச்சு, கான்சிக்வன்ஸ் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் டொமஸ்டிக் வயலன்ஸில் கேட்டாச்சு.
ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஒரு அனலிட்டிக்கல் கொஸ்டின் வச்சுருந்தோம். அது என்ன கொஸ்டின்? டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் நாட் ஓன்லி ஏ ப்ரைவேட் இஷ்யூ பட் ஆல்சோ ஏ சோஷியல் ப்ராப்ளம். இந்த அனலிட்டிக்கல் கொஸ்டினை நம்ம குவைட் நிறைய எஃபர்ட் போட்டு நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திஸ் கொஸ்டின் குட் ஹேவ் பீன் வெரி ஈஸி. அதே மாதிரி இதில் காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ், ரெமிடிஸ், இதிலெல்லாம் அந்த காசட்டிவ் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்கோம் பாருங்கள். எனுமரேட் த டைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் காசட்டிவ் ஃபேக்டர்ஸ். காசட்டிவ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ அங்கே எழுதியிருப்போம், அது ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு. அண்ட் 18th கொஸ்டின், briefly explain the following basic elements of networking. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏபிசி, நெட்வொர்க் சர்வீசஸ், டிரான்ஸ்மிஷன் மீடியா, ப்ரோட்டோகால்ஸ், இது வந்து டைரெக்டாக நம்ம கேட்கலன்னாலும் நம்ம வந்து வேறு வேறு ஃபார்மில் கேட்டிருக்கோம். லைக் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்குன்றதை பற்றி கேட்டிருக்கோம். அண்ட் தென் சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு 50 எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸில் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் டெக்னாலஜி பற்றி கேட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பார்ட் பி வந்து 19th கொஸ்டின், ரைட் a note on the following. ஏ, இந்த கொஸ்டின் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் டேரக்ட் கொஸ்டின், கண்டென்ட்டும் கொடுத்தாச்சு, டேரெக்டாகவும் அதே கொஸ்டின் கேட்டாச்சு. இதில் வந்து என்ன 12 மார்க்கா 4 மார்க்ஸ் அப்படியே வாங்கிடலாம். க்ரீன் தமிழ்நாடு மிஷன் கண்டென்ட்டும் கொடுத்தாச்சு, கொஸ்டினாகவும் கேட்டாச்சு. அப்ஜெக்டிவ் ஆஃப் க்ரீன் தமிழ்நாடு மிஷன் டைரக்ட் கொஸ்டின். நீல்கிரி தார் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் எலாபரேட் கண்டென்ட் கொடுத்தாச்சு. பர்டிகுலர்லி அந்த லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டாச்சு. டிஸ்கஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டோம். ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங், ஜெண்டர் பட்ஜெட்டிங், எல்லா டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் கேட்டோம். வேறு அவங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் கேட்டிருக்காங்க. அந்த நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 21, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ஏ இன்க்ரெடிபிள் இந்தியா, பி வந்து உஜ்வாலா யோஜனா, தேர்ட் வந்து 5 trillion எக்கானமி. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தோ வி ஹவ் நாட் அட்ரஸ்ட் இட் டைரக்ட்லி, ரேதர் நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கோம், கண்டென்ட் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீமை பற்றி கேட்டிருக்கோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னாக்க இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம் டு சம் எக்ஸ்டென்ட். அதுக்கடுத்தது உஜ்வாலா யோஜனா டைரெக்டாக நம்ம கண்டென்ட்டாகவும் கொடுத்துட்டோம், கொஸ்டினாகவும் கேட்டாச்சு. இந்தியா டார்கெட் ஃபார் 5 trillion எக்கானமி. இந்த 5 trillion எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 trillion எக்கானமி கேட்டோம், வேரியஸ் இதில் நம்ம கேட்டிருக்கோம். வேறஸ் இந்த 5 trillion நம்ம டைரெக்டாக அட்ரஸ் பண்ணல. வேறஸ் த இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் 5 trillion, த எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ், எப்படி 5 trillion கொண்டு வரணுன்ற அந்த இனிஷியேட்டிவ்ஸ் ப்ரொப்போன் பண்ண, லைக் கத்தி சக்தி நம்ம கேட்டிருக்கோம், நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைனை பற்றி கேட்டிருக்கோம், ஆத்ம நிர்பர் பாரத், செல்ஃப் ரிலையன்ட் எக்கனாமியை பற்றி கேட்டிருக்கோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதிருந்தீங்க, ஒரு கொஸ்டின் தான் தனித்தனியாக டீல் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எழுதியிருந்தோம் அப்படின்னா இந்த 5 trillion எக்கனாமி ஈஸியாக நம்ம கொண்டு வந்திருக்கலாம். அடுத்து அனலைஸ் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரோல் ஓவர் தி டெம்பிள்ஸ். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட்டும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. பட் சர்டன்லி இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வெற்றியோட நம்ம அசோசியேஷன் நிறைய இருந்தது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் குரூப் 1 வந்து நம்ம மெயின்ஸ் எழுதியிருக்கேன், மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இங்கே எழுதியிருக்கோம். அப்படின்னாக்க லாஸ்ட் டைம் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம சேம் கண்டென்ட் கொடுத்துருக்கோம், சேம் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 8th டாபிக் பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீ ஹிந்து டெம்பிள்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் கண்ட்ரோல் அண்டர் HRNCA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். சேம் இதே தான் இஷ்யூஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அதில் அட்வான்டேஜஸும் சொல்லியிருக்கோம், டிஸ்அட்வான்டேஜஸும் சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம குரூப் 1ஓட கண்டென்ட்டு. அதனால தான் நான் திரும்ப சொன்னேன், இஃப் யூ ஆர் அசோசியேட்டட் வித் வெற்றி ஃபார் ஸோ லாங் டைம், லைக் அது அடுத்த டெஸ்ட்டில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா திஸ் வுட் ஹவ் பீன் ஈஸிலி அப்ரோச்டு இந்த கொஸ்டின். அடுத்து 23rd கொஸ்டின். இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின்னு சொல்ல முடியாது, டிஆர்டிஏ பற்றி கேட்டிருக்காங்க, டிஆர்டிஏவோட அதர் ஃபார்மு. அந்த டிஆர்டிஏ பற்றி நம்ம நிறைய இதில் கேட்டாச்சு, கண்டென்ட்டாகவும் கொடுத்தாச்சு. அண்ட் டெஸ்ட் நம்பர் 21-22 கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம தீஷா கமிட்டி அதை வந்து அதோட எலாபரேட் கண்டென்ட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்பிளைன் ஹவு தமிழ்நாடு பேக் த நேஷ்னல் கிருஷி கர்மன் அவார்ட் ஃபார் 5 times. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். எக்ஸ்பிளைன் ஆன் சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட் சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு கேட்கல, வேறஸ் த மெஷர்ஸ் ஹேஸ் பீன் டேக்கன், இனிஷியேட்டிவ்ஸ் ஹேஸ் பீன் டேக்கன்
என்னென்ன டு ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபருக்கு இது பண்ணுறதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் மெஷர்ஸ்லாம் கேட்டிருக்கோம். அது எல்லாமே ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு ஸ்கீம்ஸ் பர்டிகுலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு சைல்டு வெல்ஃபேருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ், என்னென்ன போர்ட்டல்ஸ், பால் ஸ்வராஜ் போர்ட்டல், அதுமாதிரி பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, சுகன்யா சம்ரித்தி, இதெல்லாமே இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா குவைட் சஃபிஷியன்ட் டு அட்ரஸ் திஸ் கொஸ்டின். ஸோ ரைட் எ நோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஆஃப் தமிழ்நாடு. இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஆஃப் தமிழ்நாடு கொஸ்டின் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்னே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதேமாதிரி சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பற்றி கேட்டிருக்கோம். கண்டென்ட்டும் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் 2லேயும் டெஸ்ட் 9லேயும் கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்கோம் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பற்றி. அடுத்து வாட் ஆர் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட் எலாபரேட்டாக பி காம்ப்ளெக்ஸோட அந்த இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். லைக் விட்டமின் சோர்ஸஸ், டெஃபிஷியன்சி, டிஸார்டர், சிம்டம்ஸ். இந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக கேட்டிருக்கோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். லைக் மாடல் டெஸ்ட் 4ல் ஒரு ஸ்டேட்மெண்ட், நிறைய பேர் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து பண்ணுறாங்க. நிறைய கொஸ்டின்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கொடுத்ததுனால இங்கே எவ்வளோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். லைக் இந்த ஸ்டேட்மெண்ட்டையே நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2003 has been declared as International Year of Millet by UN on a proposal by India. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல ப்ரொபோசல் பை இந்தியான்றது எழுதலாம். இன் திஸ் கண்டெக்ஸ்ட் போர்ஷன் அப்படி எனக்கு கேட்டிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸு எப்படி யார் ப்ரொபோசல் யார் கொடுத்தது அப்படின்றத அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த கிராஃபைன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அலோட்ராஃபி பற்றி கேட்டிருக்கோம், அலோட்ராஃபிஸ் ஆஃப் கார்பன் பற்றி கேட்டிருக்கோம். ஈவன் கிராஃபைனை பற்றி நம்ம உள்ள டீட்டெயில்டாக கண்டென்ட்லேயும் கொடுத்துருக்கோம். அடுத்து இது வந்து ஒரு பிரின்சிபல், எந்த பிரின்சிபல் பேஸ்டுன்னு கேட்குறாங்க. இது வந்து பெர்னோலிஸ் தியரம்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் அதை நம்ம படிச்சிருந்தோம், நல்லா இன்டெப்த்தாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பார்ட் சின்னு வரும்போது ஹவு திராவிடியன் லாங்குவேஜ் ஐடென்டிஃபைஸ் இட்ஸ் அபார்ட் அஸ் டிஸ்டிங்க் லாங்குவேஜ் ஃப்ரம் அதர் இந்தியன் லாங்குவேஜஸ். இது வந்து சிலபஸில் எங்கே வருதுன்னு தெரில, பட் சர்டன்லி அவங்க கேட்டாங்க. நம்ம இதை எப்படியும் டீல் பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அனலைஸ் த ரோல் ஆஃப் இந்தியா இன் குளோபல் கிளைமேட் சேஞ்ச். ரோல் ஆஃப் இந்தியா இன் குளோபல் கிளைமேட் சேஞ்சில் வந்து இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கோம். லைக் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பற்றி கேட்டிருக்கோம், லைஃப் மூமெண்ட்டை பற்றி கேட்டிருக்கோம், COP26 இந்தியாவோட கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் பஞ்சமித்ரா, இந்த மாதிரி பல இனிஷியேட்டிவ். அதே மாதிரி அந்த ITER இனிஷியேட்டிவ், இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன், இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இன் ITER, இது எல்லாமே நம்ம வந்து இனிஷியேட்டிவ்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எழுதுனாலே மோர் தென் சஃபிஷியன்ட். 33rd question. Write a note on various steps taken by the government of India to tackle the challenges of climate changes. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் கேட்குறாங்க டுவர்ட்ஸ் கிளைமேட் சேஞ்சுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ், நம்பர் ஆஃப் கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் அந்த COP26 எனர்ஜி டார்கெட்ஸ், ரீசன் இனிஷியேட்டிவ்ஸ் டுவர்ட்ஸ் எனர்ஜி செல்ஃப் சஃபிஷியன்சி, இந்த கொஸ்டின். அம்ரித் போர்ட்டல், அதே மாதிரி க்ரீன் எனர்ஜிக்கு என்ன இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ், ஹைட்ரஜன் அஸ் எ க்ரீன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஈவன் 50 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸில் வந்து நம்ம ஹைட்ரஜன் எனர்ஜி இவ்வளோ டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். Elaborate the various institutional framework erected to address the issues in public life relating to poverty and corruption in India. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரப்ஷன் கொஸ்டினுக்கு சொன்ன மாதிரி வேரியஸ் கரப்ஷனோட கண்டென்ட்டை நம்ம டீல் பண்ணியாச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் பண்ணியாச்சு, இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ட் கொஸ்டின்ஸும் பண்ணியாச்சு. அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் டு கர்ப் கரப்ஷன், விஜிலன்ஸ், CVC, CBI, எல்லா கொஸ்டினும் நம்ம கேட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். எக்ஸ்பிளைன் தி ஆரிஜின் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தமிழரசு மேகசினில் ஒரு February மந்த் வந்தது 2022. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக எங்கேயுமே கேட்கல, ரேதர் இது வந்து ஒரு மேகசின்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸ். Explain the characteristics of third sector and analyze its role in providing healthcare service in the country. So third sector, which directly means that indirectly means that
என்ஜிஓ அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நம்ம என்ஜிஓட ஃபங்க்ஷன்ஸு, என்ஜிஓட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சர்வீசஸ்ஸு இந்த கண்ட்ரி, இது எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கொஸ்டினாகவே நம்ம கேட்டோம். Describe in detail on various industrial problems in India. இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எம்எஸ்எம்இ செக்டாரை பற்றி கேட்டிருந்தோம். வாட் ஆர் த சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ் ஃபேஸ்டு இந்த எம்எஸ்எம்இ செக்டார். இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா இது டு சம் எக்ஸ்டென்ட் எழுதலாம். அதே மாதிரி சேலஞ்சஸ் அண்ட் அசோசியேட்டட் வித் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதெல்லாம் வேரியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு தாட் ப்ராசஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணியிருந்துருக்கோம். எக்ஸ்பிளைன் அபவுட் தமிழ்நாடு ஐசிடி பாலிசி. இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின், டெஸ்ட் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 6, 15 மார்க்ஸில் இதை நம்ம ஒரு 15 மார்க்காகவே டைரெக்டாக கேட்டோம். இதை நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா 15 out of 15 கண்டிப்பாக வாங்கியிருந்துருக்கலாம். ஸோ இது வந்து இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வி ஹேவன் கெட் இன் டு டீட்டெயில்டு அனாலிசிஸ் போல், ரேதர் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே வந்திருக்கு, நம்மளோட பர்டிகுலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு நிறைய டைனமிக் கொஸ்டின்ஸ் இப்போ டிஎன்பிசி குரூப் 2ல் குரூப் 1ல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைனமிக் கொஸ்டினுக்கு நம்மளோட கண்டென்ட் ஹவு ஃபார் இட் வுட் ஹவ் பீன் ஹெல்ப் வைல் ரைட்டிங் த ஆன்சர். இந்த ஒரு பேசிக் அனாலிசிஸ் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட போர்ட்டலில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க, ஈவன் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, நம்மளோட கண்டென்ட் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஆன்சர் ரைட்டிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நிறைய டைனமிக் கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிது. டைனமிக் கொஸ்டின்ஸை நம்ம எங்கேயுமே கேட்கலையே நம்ம சொல்ல முடியாது, விச் இஸ் இன்டைரக்ட்லி நம்ம வந்து த்ரூ வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் மூலயமா ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ணிட்டோம் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் விச் வி கேன் நாட் எக்ஸ்பெக்ட் டைரக்ட்லி, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 4 to 5 to 6 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் 5 to 6 கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 300 மார்க்ஸ் வந்து நம்மளோட கொஸ்டின்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இதர் இட் இஸ் இன்டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆல்மோஸ்ட் 300. நம்ம இந்த குரூப் 2ஓட மெயின்ஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம வச்ச டெஸ்ட் சீரிஸை வந்து ரொம்ப அடரண்ட்டாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ தே வுட் ஹவ் ஈஸிலி கம் அப் வித் வெரி குட் ஸ்கோர். அதில் நோ டவுட் அபவுட் தட். அட் த சேம் டைம் இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் சீரிஸ் டைனமிக் கொஸ்டின்ஸ் போகும்போது நம்மளோட அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லும் வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய ரீஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே எய்தர் இட் இஸ் குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும், இந்த கண்டக்ட் பண்ண குரூப் 2 டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த லைன்ஸ் ஆஃப் டிஎன்பிசி அவங்களோட டைனமிக் ஏற்ற மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கோம், which is very useful to the students who are all so associated with Vetrii. So thank you all, thank you.